ஸோ உங்களால் டெய்லி ஒரு 700 ரூபா சேவ் பண்ண முடிஞ்சா போதும். 700 rupees டெய்லி சேவ் பண்ண முடிஞ்சு இங்கே வந்து ஒரு ரெசார்ட்டில் நீங்கள் வந்து ஓனர் ஆயிடலாம். நல்லா இருக்கே நீங்க சொல்ற ஐடியா. இங்கே ஒரு 6 பிளாட் வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன். எஸ். அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஸோ கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு மோர் தென் lakhs ஆகும், 2 lakhs கிட்ட வரும். அது எல்லாமே நான் வந்து பண்ணி தந்துடுறேன். மாறக்கூடாது, வீடியோக்காக சொல்லக்கூடாது. வீடியோக்காக சொல்லலை, நான் அது முன்னாடியே அதுக்கு தான் சொன்னேன். சொல்கிறத செய்யணுங்கிறது ஆஃபர், அதை நான் பண்ணி கொடுத்துறேன். லிஸ்ட் ரொம்ப பெருசு தான். இல்லை அவ்வளோதானா, இன்னும் இருக்குது நிறைய. இன்னும் அம்யூனிட்டிஸாகவும் நம்ம நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே இருந்து நம்ம சைட்ல இருந்து பீச் வந்து ஜஸ்ட் 3 minutes தான். ஜஸ்ட் 3 minutes டிரைவ்லேயே நம்ம பீச். நான் நேராக உங்களை கூட்டு போகிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த பீச்சையும் நான் லைவாகவே அங்கே இருந்து ஷூட் பண்ணி காட்டுங்க. ஜஸ்ட் 3 minutes பீச் தான். இன்னொரு ஆஃபரும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைபருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோட நீங்கள் போய் ஒரு 2 நாளைக்கு ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு பாண்டிச்சேரியில் நான் ஒரு ரெசார்ட் புக் பண்ணி கொடுக்குறேன். நிஜமாவா? வேற யார்ட்டையும் சொல்கிற மாதிரி உங்ககிட்ட தான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற சூழலில் எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே வீக்கெண்டில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்டேக்காக ரெசார்ட்டை தேடி போடுறது உண்டு. அப்படி ஒரு ரெசார்ட்டே நமக்கு சொந்தமானா எப்படி இருக்கும்? சென்னை டு பாண்டிச்சேரி போகக்கூடிய ஈசிஆர் ரோட்டில் தான் இவங்களோட சைட் வந்து இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு பிளேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. எஸ், இவங்களோட அக்கார்டிங் ஹவுஸ் இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ரெசார்ட் வந்து நீங்களும் சொந்தமாக்கிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். உங்கள் பேர் சொல்லிடுங்க. நம்மளோட சைட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். 1 செகண்ட் அதையும் சொல்லுங்கள். நான் சையத், நம்ம கம்பெனி பேர் அக்கார்ட் ஹவுசிங். நான் அதில் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கேன். நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து ஒயாசிஸ். ஸோ இது எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து ஈசிஆர் போகிற ரோடில் உங்களுக்கு புதுப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு வெக்கேஷனுக்கு நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிலீஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வெக்கேஷனுக்கு ரெசார்ட் தேடி போகிறது உண்டு. ஸோ நீங்கள் எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த விஷயம் ஓகே. இப்போ அது எந்த அளவு வந்து பாசிபிள்? இப்போ நீங்கள் ஒரு ரெசார்ட் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அது எந்த அளவு பாசிபிள்? ஸோ இதோட ஆக்சுவலாக கான்செப்டே நம்ம அதுதான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு சூழலில் இன்னைக்கு நம்ம வேலை நிமித்தமாக எக்கச்சக்கமான ப்ரெஷர் மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஸோ எங்கேயாவது சென்னை ஈசிஆரில் நிறைய பேர் ரெசார்ட் தேடி போவாங்க. ஸோ எங்கேயாவது நம்ம போய் 2 days ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் மெயின் திங் என்னன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து ஈசிஆர்னால என்னன்னா ஒரு பெரிய பெரிய பணக்காரவங்க, ஸோ ஒரு நிறைய பெரிய ஒரு செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் இங்க வந்து ஒரு வில்லாஸ்க்கு ஓனராவோ ஒரு ஸ்விம்மிங் பூலோட அவங்க மட்டும் தான் காட்டேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட எண்ணமா இருக்கும். கண்டிப்பா. இப்போ நானுமே உங்ககிட்ட அது எப்படி பாசிபிள் அதுதான் எண்ணமா இருக்கும். அந்த எண்ணத்தை உடைச்சு ஸோ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கணுங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த அக்கார்ட் ஹவுசிங்கிற ஒயாசிஸ் ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர் சார். இப்போ ரெசார்ட் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் ரெசார்ட்ஸ்ல ஸ்விம்மிங் பூல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. ஸோ நம்மளோட சைட்ல ஸோ இங்க என்னன்னா நம்ம வந்து அதுதான் கான்செப்ட். இங்க வந்து ஒரு ஈசிஆர் பொறுத்தவரை ஸ்விம்மிங் பூலோட எனக்குன்னு ஒரு சொந்தமாக காட்டேஜ் வேணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இப்போ இங்கே கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அதை நான் கஸ்டமைஸ்டாக பில்ட் பண்ணி கொடுத்துறோம். ஸோ கஸ்டமைஸ்டாக நீங்கள் பண்ணும்போது காட்டேஜோட வித் ஸ்விம்மிங் பூலோடவே நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ, உங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருக்கோ, நம்ம அதிலே நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துறோம். எல்லாராலையும் வாங்க முடியும்ன்றீங்க? கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ அதுதான் கான்செப்ட். அதுக்காக ஒரு டவுட்ல தான் கேட்குறேன். இதை கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக வாங்க முடியும். அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் இப்படி வாங்கலாம், இதை பண்ணுங்க, இப்படி வாங்கலாம்னா ஏதாவது ஒன்று சொல்ல முடியும்? ஸோ சிம்பிளாக சொல்கிறேங்க. இப்போ என்னன்னா ஒரு இங்கே வந்து மினிமம் பிளாட் சைஸ் வந்து உங்களுக்கு 1/2 கிரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே சரி மொத்தமாக வந்து ஒரு 130 பிளாட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு 1/2 கிரவுண்டில் ஒரு ரெசார்ட் பிளாட்டுக்கு நம்ம வந்து வாங்கிக்கணும் அப்படின்னா ஸோ உங்களால் டெய்லி ஒரு 700 ரூபா சேவ் பண்ண முடிஞ்சால் போதும். என்னால் முடியும். ஸோ டெய்லி ஒரு 700 ரூபா சேவ் பண்ண முடிஞ்சு 700 rupees டெய்லி சேவ் பண்ண முடிஞ்சு மாதம் ஒரு 20,000 21,000 இஎம்ஐ பண்ண முடிஞ்சாலே சோ உங்களுக்கு வந்து பேங்க் லோன் மூலமா ஒரு மாசம் இந்த இஎம்ஐ பேங்க்ல பண்ண முடிஞ்சாலே இங்க வந்து ஒரு ரெசார்ட்ல நீங்க வந்து ஓனர் ஆயிடலாம். நல்லா இருக்கே நீங்க சொல்ற ஐடியா. வெறும் 700 ரூபா சேவ் பண்ண முடிஞ்சாலே ஒரு ½ கிரவுண்ட்ல இங்க வந்து நீங்க ஒரு இடம் வாங்கி நீங்க ரெசார்ட் பிளாட்டுக்கு ஓனர் ஆயிட முடியும். ப்ரோ, நீங்க சொல்றது பார்த்தா இந்த வாரம் வந்து வெக்கேஷனுக்கு எங்கயா போவாங்க, கண்டிப்பா 10,000 இருந்து 20,000 வரைக்கும் சேவ் பண்ணலாம். அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சாலே நமக்கு ஒரு ரிசல்ட் ஆயிடும். 2 days அதாவது நீங்க ஏதாவது ஒரு ரெசார்ட்ல ஒரு 2 days நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை அதாவது இங்கே வந்து மந்த்லி இஎம்ஐ பண்ணாலே உங்களுக்கு ஒரு ரெசார்ட் சொந்தமா இருக்கு. ஸோ இதுல இன்னொரு கான்செப்டும் சொல்றேன். என்னன்னா இங்க ரெசார்ட் பிளாட் வாங்குறது இல்லாம நீங்க அதுல காட்டேஜ் அதாவது ஸ்விம்மிங் பூலோட நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க அதுல காட்டேஜஸ் பண்றீங்க. சில பேர் ஸ்விம்மிங் பூலோட பண்ணுவாங்க, சில பேர் வரும் காட்டேஜஸ் மட்டும் கட்டுவாங்க. ஸோ என்ன கான்செப்ட் உங்களோட ஐடியாலஜி கஸ்டமைஸ்டா என்னவோ நீங்க அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரெண்ட் இன்கம் அஸ்யூர் பண்ணி கொடுக்குறேன்.
ஸோ நீங்கள் வந்து வெறும் ஜஸ்ட் பிளாட் மட்டும் காட்டேஜ் மட்டும் உங்களோட ஸ்டே போக நீங்கள் வர்றீங்க உள்ளே வர்றீங்க உங்கள் ஸ்டே இருக்கு இல்லையா, உங்களோட ஸ்டே போக மிச்ச டேஸ் எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் மற்ற கஸ்டமர்ஸ் சில வெப்சைட்ஸ் இருக்கு, ஏர்பிஎன்பி மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம அது மூலயமா புக்கிங்ஸ் எடுத்து உங்களுக்கு ரெண்ட் இன்கம் நம்ம பண்ணி கொடுத்துறோம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு ரெசார்ட் வாங்குறேன், வித் ஸ்விம்மிங் பூலோட வாங்குறேன். ஸோ வந்து அது எனக்கு வந்து நீங்கள் இன்கமாகவும் ரெண்ட் இன்கம் நம்ம ஜெனரேட் பண்ணி கொடுத்துறோம். அதை வச்சு இஎம்ஐ கட்டிக்கலாம். கண்டிப்பா நல்ல ஐடியா இல்ல? அதை வச்சு இஎம்ஐ கட்டிக்கலாம்ப்பா. 2 ஆப்ஷன் இருக்கு, எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஐ கட்டுறதுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அது நல்ல ஐடியா. அது சூப்பர். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு இடம் ஆகட்டும், ஒரு வீடு ஆகட்டும், ரெசார்ட் சம்திங் எதுனாலுமே அந்த இடம் எப்படி இருக்கு, அதுல என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே பாக்குறோம். நம்ம கிட்ட என்ன மாதிரியான சோ இங்க என்னன்னா நம்மளோடது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி ரெசார்ட் பிளாட். ஓகே. சோ கேட்டட் கம்யூனிட்டி என்னன்னா உங்களுக்கு ஃபுல்லி வந்து காம்பவுண்ட் வால் இருக்கும். 8 ஏக்கர் ப்ராஜெக்ட் அது. இந்த 8 ஏக்கர்லயும் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் இருக்கும். அதுக்கப்புறம் ரோடு எல்லாமே உங்களுக்கு 30 அடி 20 முன்னாடி ஃபுல்லி பிளாக் டாப் ரோடு பண்ணியிருக்கும். டோட்டலாக ஃபுல்லி பிளாக் டாப் ரோடு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். ஸோ 3 பேஸ் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கும். ரோடு ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஃபுல் கிரீன் ஏரியா இருக்கும். சைட் சில பிளாட்ல தென்னை மரங்கள் இருக்கும். ஸோ மற்றபடி எல்லா ரோட்லையுமே உங்களுக்கு ஃபுல் கிரீன் ஏரியா நம்ம மரங்கள் வச்சு கொடுத்துட்றோம். அது போக என்னன்னா 24 hours செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம். எஸ் கண்டிப்பாக சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா அதில் உள்ள இருக்கு. ஸோ இது பண்ணுங்க. இது போக ஒரு ஸ்போர்ட்ஸ் தீம்டு பிளாட் நம்ம ஒரு ரெசார்ட் பிளாட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் தீம் மீன்ஸ் என்னன்னா இங்க வந்து ஒரு நிறைய ஒரு அவுட்டோர் இன்டோர் கேம்ஸும் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க ஒரு பிக்கிள் பால் கோர்ட் நம்ம ஒன்று பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரிக்கெட் ப்ராக்டிசிங் நெட்டு வந்து நம்ம 2 இது பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு பீச் சாண்ட் வாலி, ஒரு பீச் வைப் இருக்குனால பீச் சாண்ட் வாலிபால் வந்து நம்ம இதில் ஒன்று பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்கெட் பாலோட கோர்ட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல நீங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டர். ஸோ அதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது போக ஏதாவது கெட் டுகெதர் பண்றீங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி கெட் டுகெதர் பண்றீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது போக இண்டோர் கேம்ஸும் பண்றோம். இண்டோர் கேம்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்னூக்கர்ஸ், டேபிள் டென்னிஸ், ஜாப்மிட்டன் அப்படிங்கிற ஒரு பிளே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு செஸ், கேரம், ஸோ இந்த மாதிரினா ஒரு பிளேவும் நம்ம வந்து இங்கே இண்டோர் கேம்ஸாகவும் நம்ம பண்ணி கொடுத்துறோம். லிஸ்ட் ரொம்ப பெருசுதான். இல்ல அவ்வளவுதானே, இன்னும் இருக்கு நிறைய. இன்னும் அம்யூனிட்டிஸாகவும் நம்ம நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஈஸியார் அப்படின்னால எல்லாரும் வீக்கெண்ட் இல்ல மந்த் எண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான நோக்கம் ஸோ பீச் அப்படிங்கிறது. இங்க இருந்து பீச் எவ்வளவு? ஸோ இங்க இருந்து நம்ம சைட்ல இருந்து பீச் வந்து ஜஸ்ட் 3 மினிட்ஸ்ல தான். ஜஸ்ட் 3 மினிட்ஸ் டிரைவ்லயே நம்ம பீச். நான் நேரா உங்களை கூட்டு போறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த பீச்சையும் நான் லைவாவே அங்க இருந்தே ஷூட் பண்ணி காட்டுங்க. ஜஸ்ட் 3 மினிட்ஸ் பீச் தான். இப்போ கூட்டு போறீங்க? நேராவே கூட்டு போறேன். வெறும் 3 நிமிஷம். ஜஸ்ட் 3 மினிட்ஸ் இங்க இருந்து. நிஜமாவே இப்போ வந்து 3 நிமிஷத்துல நீங்க பீச் கூட்டு போறீங்க. ஸோ வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்றேன் சைட்ல இருந்து. நீங்க டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் 3 மினிட்ஸ் டிரைவ்ல வந்து நான் உங்களுக்கு பீச்சை காட்டுறேன். ஓகேவா? ஓகே, பார்த்துக்கலாம். திரும்ப கேட்குறேன், நிஜமாவே 3 நிமிஷத்துல பீச் வந்துருமா? ஓகே. இல்லை ஏன் கேட்குறேன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும் கம்மியாக சொன்னீங்க. ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கு. எனக்கு அதுதான் ஒரு பெரிய டவுட்டே. ஸோ கண்டிப்பாக இப்போ டைம் என்னாச்சு? டைம் தெரியலையே. இல்லை டைம் பாருங்க. பீச்சில் போயிட்டு நம்ம டைம் செட் பண்ணலாம். 3:25. 3:25. 3:28க்கு நம்ம பீச்சில் இருப்போம். ஓகே டன். நிஜமாவே வந்துருச்சுப்பா பீச். வெறும் 3 நிமிஷத்துல அப்படியே அங்க வந்து பாருங்க பீச் பண்ணுங்க. அப்படியே காமிச்சு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்ப நல்ல செமையான ஒரு சைட்டுக்கு தான் வந்திருக்கோம்ல. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. நம்மளோட வீக்கெண்ட் ஆகட்டும், ஸோ அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் ஆகட்டும் எல்லாமே பெஸ்ட், எல்லாமே நல்லா பெஸ்டா இருக்கும். இங்க வந்துட்டு நம்ம பார்த்திருப்போம் சைட் வந்து எவ்வளவு மெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னன்னா இன்னொரு மெயினா மீன்ஸ் என்னன்னா இப்போ 2 ஈசிஆர் ரோடுக்கு நடுவில் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. ஆமா. ஸோ இப்போ ஒரு ஈசிஆர் ஆல்ரெடி இப்போ எக்ஸிஸ்டிங் ஈசிஆர் இருக்க பாண்டிச்சேரி போற வழியில இருக்க ரோடும் இப்போ புதுசா வந்து ஒரு 6 வே லைன் ரோடு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 6 வே லைன் ரோடுக்கும் மிடில்லே தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ ரெண்டுக்குமே மிடில்ல தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கு. சூப்பர். ஓகே. ஏன்னா இவ்வளோ விஷயம் சொல்றீங்க, கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு முக்கில் தான் இருக்கணும். ஆனா இவ்ளோ மெயினான பேஸ்ல எப்படி how is it possible? இஸ் பாசிபிள். அதுதான் சொன்னேன் இல்லையா, இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதா நம்மளோட மைண்ட் செட். அது முறையாக தான் அந்த சைட்டே நம்ம அக்கார்ட் ஹவுசிங் ஒயாசிஸ் வந்து அதுதான் கான்செப்ட். ஓகே சூப்பர். ஓகே, இது எப்படி ரெரா டிடிசிபி அப்ரூவ்? ஆமா, இது பக்கா டிடிசிபி ரெரா அப்ரூவ் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இது ப்ராஜெக்ட் தான். ஓகே, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வராங்க, ஸோ வந்து சைட்டை பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள்? ஸோ சென்னையில் எங்கே இருந்தாலும் நான் கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். சென்னையில் எங்கே இருந்தாலும். என்ன சொல்றீங்க? எஸ்,
இதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்லலப்பா, இப்பதான் சென்னையில் எங்கே இருந்தாலும் கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் சைட் விசிட்டுக்கு. சூப்பர். ஓகே, கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க, சைட்டை வந்து பார்ப்பாங்க, ஆமாம் ஆமாம் எனக்கு பண்ற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிடுவீங்க. கொடுத்துருவேன். ஓகே சூப்பர். இது எப்படி இஎம்ஐ வசதி? ஏன்னா எல்லாராலையும் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்க முடியாது. அதாவது நான் சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு மந்த்லி ஒரு 20,000 26,000 மினிமமாக கட்ட முடிஞ்சா உங்க அரை கிரவுண்டில் எங்கள் பிளாட்டை வாங்கிக்க முடியும். ஸோ மிச்சது எல்லாமே நான் பேங்க் லோன் மூலியமாக நான் பண்ணி கொடுத்துருவேன். இஎம்ஐ மூலியமா பேங்க்ல லோன் மூலியமாக நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு ரெசார்ட் கட்டுறோம் அப்படின்னா ஸோ இனிஷியல் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அது எப்படி? ஸோ இங்கே நீங்கள் ஒரு பிளாட் அரை கிரவுண்டில் பிளாட் வாங்குறதுக்கு ஒரு 4 to 5 lakhs கையில் இருந்தால் போதும். மிச்சது எல்லாமே நான் பேங்க்ல பண்ணி கொடுத்துறேன். அவ்வளோ இருந்தால் போதும், மிச்சது எல்லாமே பேங்க்ல பண்ணி கொடுத்துறேன். இல்லை, திரும்பவும் ஒரு விஷயம் என்ன கேட்கணும் அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ வசதிகள் இருக்குது, ஒரு நாளைக்கு வந்து 700 ரூபா இருந்தால் போதும், மாதம் இஎம்ஐல நீங்களும் வாங்கிக்கலாம், இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. ஆமாம். ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4,000 இல்லைங்க, 2,100 ரூபாய் மட்டும். என்னது? 2,100 ரூபாய் மட்டும்தான். திரும்ப சொல்லுங்க. 2,100 ரூபாய் மட்டும்தான். வெறும் 2,100 எஸ், வெறும் 2,100 ரூபாய் மட்டும்தான். மினிமம் எவ்வளவு வாங்கலாம்னு சொன்னீங்க? அரை கிரவுண்ட்ல இருந்து வாங்கிக்கலாம். அரை கிரவுண்ட்ல இருந்து வாங்கிக்கலாம். ஆமா, சோ அது மினிமம் அரை கிரவுண்ட்ல இருக்கு. மேக்ஸிமம் நமக்கு உங்களோட கஸ்டமைஸ் நீங்க எவ்வளவுனா வாங்கிக்கலாம். நீங்க ஆல்மோஸ்ட் எவ்வளவு பிளாட்னாலும் வாங்கிக்கலாம். இல்ல இவ்ளோ பிரிச்சு வச்சிருப்போம் அந்த மாதிரிலாம் அது இருக்கும். ஸ்டார்டிங் ஆஃப் கிரவுண்ட்ல இருந்து. ஆஃப் கிரவுண்ட்ல இருந்து தான். ஃபிளாட்ஸ் பார்க்கிறதுக்கே அப்படியே நியூவா இருக்கு. ஆமா ஆமா, இது இன்னும் லான்ச் பண்ணல. சோ ப்ரீ லான்ச்ல தான் இருக்கு. சோ இதுல இன்னும் சில ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு ஸ்போர்ட்ஸ் அம்யூனிட்டிஸ்க்கான ஒர்க் எல்லாம் கூட பாப்பீங்க இல்லையா, தெரியுது இல்லையா? சோ அதுக்கான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ இங்க ப்ரீ லான்ச்ல தான் இருக்கு. இங்க பிளாட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு எல்லா பிளாட்டும் அவைலபிள் இருக்கு. ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது பண்ணி தர முடியுமா என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்? நிச்சயமா பண்ணி தரேன். ஸோ கண்டிப்பா இதுல என்ன ஆஃபர் பண்றேன் அப்படின்னா, இட்ஸ் அ பாசிபிளான ஆஃபர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய இப்போ அவ்வளோ தங்கம் தரேன், இவ்வளோ தங்கம் தரேன், அது தரேன், இது தரேன்லாம் நம்ம ஆஃபர் கொடுக்கல. ஸோ சொல்ற ஆஃபர் நடக்கணும். இங்க ஒரு 6 பிளாட் வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் நான் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன். எஸ். அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்? ஸோ கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு மோர் தென் lakhs ஆகும். 2 lakhs கிட்ட வரும். அது எல்லாமே நான் வந்து பண்ணி தந்துறேன். மாறக்கூடாது, வீடியோக்காக சொல்லக்கூடாது. வீடியோக்காக சொல்லலை, நான் அது முன்னாடியே அதுக்கு தான் சொன்னேன். சொல்றதை செய்யணுங்கிறது தான் ஆஃபர், அதை நான் பண்ணி கொடுத்துறேன். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காசு இந்த காசும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறாங்களாம். கிட்டத்தட்ட அது 1 lakh மேலேயே வரும் சொன்ன மாதிரி. செம, இது நல்லது. நல்ல எல்லாரும் மாதிரி தங்கம் கொடுக்குறேன் வேற கொடுக்குறேன் நீங்க அது சொல்லாம. ஸோ இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எஸ், அது பண்ணி கொடுத்துறேன். இன்னொரு ஆஃபரும் சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, உங்களுக்கு உங்கள் கஸ்டமருக்கு உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, என்னென்னா இங்கே ரெஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் போக இப்போ சம்மர் டைமாக இருக்கு இல்லையா, ஸோ ஃபேமிலியோட நீங்கள் போய் ஒரு 2 நாளைக்கு ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு பாண்டிச்சேரியில் நான் ஒரு ரெசார்ட் புக் பண்ணி கொடுக்குறேன். நிஜமாவா? வேற யார்ட்டையும் சொல்கிற மாதிரி உங்ககிட்ட தான் சொல்கிறேன். நிஜமாவா? கண்டிப்பாக எல்லாம் நான் சொல்கிற எல்லாமே நிஜம்தான். எதுவுமே இங்கே வந்து மாற்று கருத்தே கிடையாது, எல்லாமே நிஜம்தான். அங்கே போய் நீங்கள் வந்து சார் கொடுக்குற அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிட்டு வந்து அடுத்த வெக்கேஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ற எங்க இருக்க போது ஓன் ரிசார்ட்ல வெறும் ஒரு நாளைக்கு வெறும் 700 ரூபாய் நீங்க சேவ் பண்ணா போதும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ரெசார்ட் வித் ஸ்விம்மிங் பூலோட கூட நீங்க கட்டிக்கலாம். எல்லாம் வந்து வீடு ஒரு இடம் வாங்க, இப்ப இடம்னே எடுத்துக்கோங்களேன், இடம் வீடு எதுனாலுமே மக்களோட ஒரு கனவு, வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. அந்த கனவை ஈஸியா நனவாகிற மாதிரி நீங்க வந்து ஒரு ஐடியா சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? அது எனக்கு சிம்பிளா இன்னொரு விஷயம் தாங்க. வீடு எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு வீடு வாங்குறது கனவு. ஸோ நிம்மதியா இருக்குங்கிறது பெருங்கனவு. கண்டிப்பா. ஸோ இங்க வந்தா அந்த நிம்மதி வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான இடம் தான் அக்கார்ட் ஹவுசிங்கோட ஒயாசிஸ்.